ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு கொஸ்டின் பார்க்க போறோன்றது சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா 3 நகரங்களும் முக்கியமான விஷயம். மதுரை, காஞ்சி, பூம்புகார் அப்படின்ற ஒரு 3 நகரத்தை பத்தியும் சிறப்புகளை ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா சங்க காலம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த லெசன்ல ஃபுல்லாவே டெஸ்ட் தான். பார்க்கலாமா? சேலஞ்ச் பண்றேன். ஃபுல்லா அட்டன் பண்றவங்களுக்கு தட் மீன் ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு குட். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நாலங்காடி என்பது இரவு பொழுதிலான அங்காடி, அல்லங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. இதுல எது சரி? டைம் உண்மையாவே கம்மியா தான் கொடுப்பேன். குட் குட், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க காய்ஸ். அவ்வளவுதாங்க. அப்ப என்னன்னா இங்க மாத்தி விட்டுருக்கோம். என்னன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா? மதுரையை தூங்கா நகரம் என்று அழைக்கிறதுக்கு இதுதான் ஒரே காரணம். அப்ப 1 மற்றும் 2 தவறு, மாத்தி வச்சிருக்கங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி தான். அடுத்தது, சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்ககால இலக்கியங்களை வாசித்தும் எந்த நகரின் சிறப்பை பற்றி அறியலாம்? ஆப்ஷன் பி, பூம்புகாரை பற்றி அறியலாம் சொல்றாங்க. அடுத்தது, மூன்றாவது, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? தொன்மையான பழமையான நாகரிகம். குட் குட் குட். மெசபடோமியா நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டதா பாருங்க. மிக பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாகரிகம்னா என்ன சொல்வீங்க? சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். அடுத்தது, நான்காவது, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? குட் குட் குட். ஆப்ஷன் பி, பூம்புகார் தான் இவங்க 2 பேரும் பிறந்த ஊர். அடுத்தது, கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? காஞ்சி, ராமேஸ்வரம், மதுரை, தஞ்சாவூர். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ, காஞ்சி தான் கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுது. அடுத்தது, கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் டி, ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பாரு. அடுத்தது, ஏழாவது கொஸ்டின், பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? ஈஸியான கொஸ்டின். இந்திய பெருங்கடலா, வங்காள விரிகுடாவா, அரபிக்கடலா? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி, வங்காள விரிகுடாவில் தான் அமைந்திருக்கு. அடுத்தது, எட்டாவது கேள்வி, பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அரசுடைய துறைமுகம் தான் பூம்புகார். ஆப்ஷன் பி, சோழ அரசர்களின் துறைமுகம் தான் இந்த பூம்புகார்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒன்பதாவது, மாநாயக்கன் என்றால் என்ன பொருளுங்க? ரெண்டு பொருள் இருக்கும். மாநாயக்கன்னா ஒரு பொருள் இருக்கும், மாசாத்துவன்னா ஒரு பொருள் இருக்கும். பெயர்கள் தான், பட் என்ன வச்சுப்பாங்க அவங்க. ஓகே, குட் குட். ஆப்ஷன் ஏ, பெருங்கடல் வணிகன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பத்தாவது கேள்வி, பொறுமையா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் புகார் நகரம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. கிரேக்கம், ரோமம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வருகை புரிந்தார்கள். இங்கு வெளிநாட்டு குடியிருப்புகளும் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். குட் குட் குட். ஆப்ஷன் சி, 1 and 2 கரெக்ட் தாங்க, ரெண்டுமே. அடுத்தது, பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதிய கூறும் நூல் எது? அப்பெல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா பிரைஸ்க்கு வாங்கக்கூடாது. இப்ப தஸ்மீன் ஒரு கிலோனா ஒரு கிலோக்கு 100 ரூபா 100 ரூபா மட்டும் தான் வாங்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுனா அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லியிருக்கு. என்ன நூல்? அவ்வளவுதாங்க, சூப்பர்ங்க. ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட
இது வடமலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட். ஆப்ஷன் ஏ தங்கம் தாங்க பண்ணிருப்பாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க. சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ ஒண்ணு மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு, மீதி எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குங்க. சரிங்களா, கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 14வது கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. பூம்புகார் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் இருந்தது. சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம். 1 and 2 ரைட். அடுத்தது 15வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் யார் யார் மதுரையை ஆட்சி செய்தார்கள்? பொறுமையா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம், எடுத்துறேன். களப்பிலர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். ஆப்ஷன் டி எல்லாருமே பண்ணிருப்பாங்க மதுரையை. அடுத்தது 16வது கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? இது சேலஞ்சிங் கொஸ்டின். புக்ல அப்படியே டேட்டா கொடுத்திருப்பாங்க. தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் சி 49 பேர். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? இஸ்ரேலோட அரசர் ஈஸியா போட்டிருவீங்க இந்த கொஸ்டின். எஸ், சம்பந்தமே இல்லாம 3 பேர் இருக்கான், ஒரே ஒருத்தன் சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் பேர் தான் சம்பந்தம்னா சாலமோன்னு சொல்லுவாங்க, சாலமேன்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு அரசர் சங்க காலத்துல. அடுத்தது கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது? பாருங்க, ஒரு நகரத்துல ரோமானிய நாணயங்களும் தயாரிக்கப்பட்டதான். எந்த இடம்? ஆப்ஷன் ஏ மதுரையில தான் சொன்னாங்க. அடுத்தது 19வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்புகள் உண்டு. சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் எழுதியுள்ளார். எது ரைட்? ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே ரைட்டுங்க. அடுத்தது படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார்? ஆப்ஷன் பி இவாங் சுவாங். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. அடுத்தது 21வது பொறுத்துக, பொறுமையா பொறுத்துங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி 312 தான் ரைட்டுங்க. ஏன்னா புகார் நகரம், துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க காஞ்சியை மட்டும் நீங்க லிங்க் பண்ணிடலாம், என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது 22வது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் ஆப்ஷன் சி காளிதாசர். அடுத்தது 23வது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார்? எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியங்க. ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அடுத்தது 24வது இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. யார் அவரு? யுவாங் சுவாங் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது 25வது தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம். ஈஸியா போடல. தொண்டை நாடுனால உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும் நேரத்துல? சூப்பருங்க, குட்ங்க.
ஆப்ஷன் ஏ காஞ்சி தான் ஞாபகம் வந்திருக்கணும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எது? ஆப்ஷன் பி தூத்துக்குடி தான் சோழ நாடு அல்லாதது. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருப்பதை உறுதி செய்யும் சான்றுகள். போறேன். எல்லாமே கரெக்டா பாருங்க. அயல்நாட்டு குறிப்புகளும் இருக்குமா? அனைத்தும் சொல்லுவாங்க. அடுத்தது 28வது, கீழ்கண்டவற்றுள் தொண்டை நாடு அல்லாதது. அந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. கரூர் கிடையாதுங்க. மீதி எல்லாமே இருக்கு தொண்டை மண்டலத்துல. அடுத்தது 29வது, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சிறப்பு. மகிழ்ச்சி. அப்ப என்னன்னா காஞ்சிபுரம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரிகளின் மாவட்டம். அடுத்தது 30வது, கீழ்கண்டவற்றுள் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் அங்காடிகள் செயல்பட்ட ஒரே காரணத்தால மதுரையை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தூங்கா நகரம். பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா கடன் போடும் போகலாம். 30க்கு உங்களுடைய மார்க் என்னன்றத கமெண்ட் ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க சார். நம்ம டெஸ்ட் எழுதுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க சார். நம்ம மார்க்கையும் போடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாரையும் நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபுல்லா அட்டன் பண்றீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது லைவ்ல. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.